ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் ஆன்லைனிங் ஸ்பேஸ். நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 21 நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கோட ஹெட்லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, ஈரான் வந்து எகெயின் பிளாக் பண்ணுது. அங்கே இருக்கக்கூடிய வெசல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குதுங்கிறதுக்காக ஆல்டர்னேட் ரூட்ஸ் ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், அதோட கல்ஃப் கண்ட்ரீஸ் வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. எஸ்பெஷலி யுஏஇ, சவுதி அரேபியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து ஈரான் ஈராக் வார் ஆர் சிரியாவில் இருக்கக்கூடிய சிவில் கிரைசிஸ் அந்த டைமில் வந்து க்ளோஸ் பண்ண சில ஆயில் ஃபெசிலிட்டியை திருப்பி ரெனோவேட் பண்ணி அங்கேருந்து வந்து ஆல்டர்னேட் ரூட் பண்ணலாமான்னு சொல்லி பார்க்குறாங்க. கல்ஃப் ஆஃப் ஓமன், ரெட் சி, மெடிட்டரேனியன் சி. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்னால தான் ஈரான் வந்து என்ன பண்ணுதுன்னா கம்ப்ளீட்டாக எனர்ஜி சப்ளை கிரைசிஸ் கிரியேட் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெசல்ஸ் வந்து டைமுக்கு வந்து டெலிவரி ஆகலை. சவுதிக்கும் யுஏயில் இருக்கக்கூடிய ஆயில் ஃபெசிலிட்டிஸோட டெலிவரியும் வந்து டிலே ஆகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார்னா ஈரானோட நம்ம டீல் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார். பட் ஈரான் வந்து என்ன சொல்லுதுன்னா இல்லை, எங்கள் நியூக்ளியர் ப்ரோக்ராமை நாங்கள் ஷட் டவுன் பண்ண முடியாது. ஸோ அவங்க கேட்குறது 20 இயர்ஸ் ஷட் டவுன் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் பண்ண முடியாது, ஒரு 3 to 5 years தான் நாங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் இன்றைக்கி வந்து நியூஸ் வந்திருக்கு.